அவர் தெரிவித்த கருத்து, துப்பாக்கிச் சூடுகளின் பின்னணியில் உள்ளோர் அரசின் முக்கிய கதிரைகளில் அமர்ந்திருப்போரா என்பதாக கேள்வி சந்தேகம் வெளியிடுவதாக நாமளுடைய செய்தியை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் சில குழுக்கள் அரசாங்கத்தின் அனுசரணையின் கீழ் அரசியல் தஞ்சமடைந்துள்ளனவா என்ற சந்தேகம் எழுகிறது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் துப்பாக்கிச் சூடுகளின் பின்னணியில் அரசாங்கத்தின் முக்கிய கதிரைகளில் அமர்ந்திருப்பவர்கள் இருப்பதாக தோன்றுகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் சனிக்கிழமையில் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு சந்திப்பின் போது அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நீதிமன்றத்துக்குள்ளும் பொதுமக்கள் சந்திப்பு தினத்தில் பிரதேச சபைக்குள்ளும் சாதாரணமாக சென்று துப்பாக்கிச் சூடுகள் நடத்த கூடிய அளவுக்கே இன்று தேசிய பாதுகாப்பு காணப்படுகிறது. அரசாங்கமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். பிரஜைகளின் பாதுகாப்பை அரசாங்கமே உறுதிப்படுத்த வேண்டும். பிரஜை ஒருவர் கொல்லப்பட்டு அவரது மரணம் குறித்த அறிக்கை கிடைக்க முன்னரே அமைச்சர் ஒருவர் மரணத்துக்கான காரணத்தை கூறுகிறார். டான் பிரியசாத் கொல்லப்பட்ட போதும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தான் செயற்பட்டார். இவற்றை அவதானிக்கும் போது இந்த சம்பவங்கள் தொடர்பில் உண்மையான காரணிகளை அறிந்து கொண்டுதான் அரசாங்கம் இவ்வாறு செயற்படுவதாக தோன்றுகிறது. அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற, அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுகின்ற திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் அரசாங்கத்தின் அனுசரணையில் அரசியல் தஞ்சமடைந்திருக்கிறார் என்ற சந்தேகம் இருப்பதாக நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்கள் கூறுகிறார். இதுவரையில் பதிவாகியுள்ள சுமார் 100 துப்பாக்கிச் சூடுகளில் ஒன்றை பற்றியேனும் அரசாங்கம் முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை. அரசாங்கத்துக்கு தேவையான போது இடம்பெற்றுக் கொண்டிருந்த துப்பாக்கிச் சூடுகள் தற்போது அரசாங்க தேவையில்லை போது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்கள் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார்.